வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவரது மடிகணனி உட்பட கையடக்க தொலைபேசிகள், வங்கியினுடைய பரிவர்த்தனைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினமும் ஆராயப்போகிறோம். மேலதிகமாக கிடைத்திருக்கின்ற பல தரவுகளை வைத்துக்கொண்டு மேலும் பல விசாரணைகள் இடம்பெறலாம் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகள் தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எனவே வாருங்கள், முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பல மில்லியன் கணக்கான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. யாரோ ஒருவருடைய தேவைக்காக இது இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இன்றைய தினம் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் என்று தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாக எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றன. எதிர்க்கட்சிகள் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டிருந்தன. எங்கே ஈஸ்டர் தாக்குதலாளிகளை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்களே, எங்கே அந்த ஈஸ்டர் குண்டுதாரிகளை இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்த எதிர்க்கட்சிகள் இன்றைய தினம் இது ஒரு அரசியல் திசை திருப்புகின்ற ஒரு நடவடிக்கையாக மாறியிருக்கிறது. அதாவது தரமற்ற நிலக்கரியை கொள்வனவு செய்து இருக்கின்ற அரசாங்கம் அவற்றை மறைப்பதற்காக சுரேஷ் சாலியை கைது செய்திருக்கிறது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வருடம் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். என்னவென்று சொன்னால், எதிர்வருகின்ற ஈஸ்டர் பண்டிகைக்கிடையில் இந்த ஈஸ்டர் குண்டுதாரிகளை நாங்கள் உங்கள் முன் நிறுத்துவோம் என்பது போன்று தெரிவித்திருந்தார். இது இப்படியாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சத்தியம் காக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்றுதான் இன்றைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற அதே வேளையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலின் சரியான தரவுகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் கைதுகளை செய்திருக்கிறோம் என்பது போன்று பூட்லர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே பல்வேறுபட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் மெல்ல மெல்ல இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இது கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களுக்கு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த சுரேஷ் சாலை தொடர்பாக இப்பொழுது இல்லை, இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்காவும் பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 84ஆம் ஆண்டு காலம் தொடக்கம் சுரேஷ் சாலை பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் கோத்தபாய தனக்கு சார்பாக தேர்ந்தெடுத்து இவ்வாறான ஒரு சதித்திட்டத்தை செய்திருக்கிறார் என்று இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. சாதாரண மட்டத்தில் இருந்த ஒரு இராணுவ தளபதி மிக உயரிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் கோத்தபாய ராஜபக்ச வந்ததன் பிற்பாடு. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் விசாரணைகளை முன்னெடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற சாணி அபேசகர உடனடியாக பதவி இறக்கம் செய்யப்பட்டு சாதாரண ஒரு போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டார். ஏனென்று சொன்னால் அதனது உண்மைகளை கண்டுபிடித்த ஒரே ஒருவர் இந்த சாணி அபேசகர. இந்த சுரேஷ் சலையின் பின்புலங்களை சற்று நாங்கள் ஆராய வேண்டும். இந்த சுரேஷ் சலை யார்? சுரேஷ் சலை ஒரு புலனாய்வு அதிகாரி மட்டுமல்ல, ராஜபக்சகர்களின் மிக நெருங்கிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். கட்டாயமாக ராஜபக்சகர்கள் ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்த வேளையில் தான் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனது செயலாளராக இருந்த நபர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இவர்களையும் அந்த குண்டுதாரிகளையும் இணைக்கின்ற ஒரு செயற்பாடு பிள்ளையானால் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். எனவே கட்டாயமாக இந்த குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளாக கோத்தபாய ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குடும்பம் இவற்றின் பின்னணியில் இருக்கிறது என்கின்ற திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இது ராஜபக்ச குடும்பங்களின் அரசியல் செல்வாக்கை மேலும் வலுவிழந்ததாக ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராஜபக்ச குடும்பங்களுக்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட ஊழல் வழக்குகள், லஞ்ச மோசடிகள், இவை தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறு தங்கள் இன மக்களையே தாங்கள் குண்டு வைத்து கொலை செய்து அந்த பிணங்களின் மீது ஆட்சி அமைக்கின்ற ஒரு செயற்பாட்டை கோத்தபாய ராஜபக்ச செய்திருக்கிறார் என்பது மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இவர்கள்
தொடர்ந்தும் இந்த ஆட்சி அதிகாரங்களில் இருக்கப் போகிறார்களா, இவர்களின் அரசியல் செல்வாக்கு பலமிழந்து போகிறதா என்று தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் சேனல் 4 தொலைக்காட்சியிலே அசாத் மௌலானா தெரிவித்த மற்றும் பல கருத்துக்களும் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த இராணுவத்தினரால் வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் தொடர்பாக, அதாவது பிள்ளையானுக்கு இராணுவத்திலிருந்து சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அவற்றின் ஊடாகத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குண்டுதாரிகளுக்கும் உரிய சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முறை 50,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது, 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. சைனி மௌலவியினுடைய மச்சான் வந்து அந்த பணத்தை பெற்றுச் சென்றிருக்கிறார் என்று அசாத் மௌலானா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு, அதாவது 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி மாற்றத்தின் போது இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சம்பள தொகைகள் வழங்கப்படாது என்பது போன்று சுரேஷ் சாலே இவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதன் பிற்பாடு 15 நபர்களின் பெயர்களை எழுதி தாருங்கள், போலியாக ஒரு சம்பளத்தை அவர்களுக்கு வழங்குவோம் என்று அவற்றின் ஊடாகவும் இந்த சம்பளங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பல மில்லியன் கணக்கான சம்பளங்கள் மாதம் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அரசாங்கத்தில் இருந்து. எனவே இவற்றின் பின்னணியில் பலர் இப்பொழுது மாற்றப்பட போகிறார்கள். அப்பொழுது அரசாங்கத்துக்கு இந்த சம்பளம் கொடுப்பதற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள், இந்த பணம் யாருடைய கணக்கிலிருந்து யாருக்கு மாற்றப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள், அதே வேளையில் பிள்ளையான் சிறைக்குள்ளே தொலைபேசி பாவித்திருக்கிறார் என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிறை காவலர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் இவற்றின் பின்னணியில் இந்த குண்டுகளை தயாரிப்பதற்கு யார் உதவி செய்திருக்கிறார்கள், இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலியின் மடிகணனில் இருந்து பல விவரங்கள் இப்பொழுது பெறப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது கைவியடக்க தொலைபேசியும் இப்பொழுது பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சுரேஷ் சாலியினது வீடு சல்லடை போட்டு தேடப்பட்டு தேவையான பொருட்கள் பல அங்கிருந்தும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இன்னும் வர இருக்கின்றன. இவற்றின் பின்னணியில் யார் யார் செயற்பட்டிருக்கிறார்கள், இவற்றின் மூளையாக யார் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமெல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களிலே வெட்ட வெளிச்சமாக வரும் என்றுதான் இப்பொழுது அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சலே மற்றும் பிள்ளையானோடு நின்றுவிடவில்லை. இவற்றின் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாகத்தான் என்னென்னு சொன்னால், முன்னாள் கேர்னல் ஒருவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு முறையீடு செய்திருக்கிறார். தன்னை ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்காக கைது செய்ய வேண்டாம் என்று தெரிவித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவை தொடர்பாக ஆராய்ந்த நீதிபதிகள் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறோம். அதுக்கிடையில் இவரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ளலாம் என்பது போன்றுதான் இப்பொழுது தகவல்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், பலர் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இவர் தொடர்பாக, அதாவது இப்பொழுது இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற அந்த நபரிடம் விசாரணைகள் மேற்கொண்டால் மேலும் பல தகவல்கள் தெரிய வரலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே அரச ஆசீர்வாதத்தோடு பிள்ளையான் குழுவினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட தகவல்களின் பின்னணியில் பல்வேறுபட்ட கொள்ளைகள் கப்பம் பொறுதலின் பின்னணியில் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவு இருந்திருக்கிறது என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இவை தொடர்பாக இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலி தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதை பாரியோரு அநீதி என பேராசிரியர் ரொஹான் குணவர்த்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலே மிகவும் மதிக்கப்படுகின்ற பாதுகாப்பு நிபுணர்களிலே இந்த சுரேஷ் சாலியும் ஒருவராக இருக்கிறார் என்றும், கடந்த 3 தசாப்தங்களாக இலங்கையின் பாதுகாப்பு அவர் கையில் இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகும். பாதுகாப்புக்காக இவர் பணியாற்றியமைக்காக அவருக்கு பல்வேறுபட்ட விருதுகள் வெளிநாடுகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும், இவ்வாறு அவர்கள் கை வைப்பது அரசாங்கத்தின் இயலாத்தன்மை என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெறுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், அவர் மதிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்று வருகின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை எந்த விதத்திலும் தடுக்க முயற்சிகள் எடுக்க வேண்டாம் என கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கே கருத்துக்களை வெளியிட்ட அருட்தந்தை அவர்கள், இந்த தாக்குதலிலே 300 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் இந்த மதம், இந்த மொழி, இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அல்லாது பல்வேறுபட்ட மக்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இந்த நாடு தனது வரைமுறைக்குள் உட்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது, இந்த விசாரணைகளை தடுக்கின்ற முயற்சியில் எவரும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியும், சட்டம் தன் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்றும், இதை மறைக்கின்ற முயற்சியிலோ அல்லது இந்த குற்றங்களை குழப்புகின்ற விதத்திலோ யாரும் செயற்பட வேண்டாம் என்பதாக அந்த மறை மாவட்ட ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக இந்த தாக்குதலின் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள்.
இவற்றின் மூலியாக செயல்பட்ட நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது பெறப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை வைத்துக்கொண்டு குற்ற புலனாய்வு பிரிவு இவர்களிடம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த உயிர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுபிட்சமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்று நம்புவோம் என்று கூறி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.